18வது கணக்குமா y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் cos x ப்ளஸ் sin x பை cos x மைனஸ் sin x. இது மாதிரி இன்வர்ஸ் வரும்பொழுது இது எதனா ஃபார்முலா வடிவத்தில் இருக்கான்னு பார்த்தா இது எதுவும் இல்லை. ஃபார்முலா வடிவத்தில் கொண்டு வரதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். ஸோ y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு cos x வெளியே எடுக்கிறேன். cos x வெளியே எடுத்தால் அது வெளியே எடுத்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஒரு முறை எடுத்தாச்சு. 1 ப்ளஸ் இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காஸ் எக்ஸால் நான் என்ன பண்ணணும், வகுக்கணும்னு அர்த்தம். சரியா சாமி? அப்போ தான் என்ன பண்ணது, மதிப்பு மாறாது. அப்போ காஸ் எக்ஸும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும், சைன் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். ஓகே, பை இங்கேயும் காஸ் எக்ஸை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே தானே இருக்கும், ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். 1 மைனஸ் இங்கே இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா என்ன பண்ணணும், எதை பெருக்கணும் அதை வகுத்துடணும். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். ஓகேம்மா? இப்போ இந்த காசு ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா என்னது, tan டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, மைனஸ் 1 மைனஸ் tan எக்ஸ். இப்போ 1 ப்ளஸ் tan எக்ஸ் 1 மைனஸ் tan எக்ஸ் ஃபார்முலா எதுவும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 1க்கு பதிலாக இதுக்கு சம்மந்தமான 1 போடுறேன். tan டீட்டாவுக்கு எதனுடைய மதிப்பு 1ன்னு வரும், tan 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம், 180 எதால் வகுக்கணும், 4ஆல் வகுத்துனா 4 16, மீதி 2 5 20. அப்போது 180 சொல்லலாம், பையன்னு சொல்லாமல் பை பை 4. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 3வது பாடத்துலேயே நீங்கள் படிச்சிருவீங்க சாமி. tan இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு பதிலாக என்ன எழுதலாம் சாமி, tan பை பை 4 ப்ளஸ் tan எக்ஸ் பை 1 மைனஸ் பதிலாக என்ன போடுறோம், 1 மைனஸ் இதை போடுறேன், 1 மைனஸ் இல்லை சாரி, tan பை பை 4 மைனஸ் tan எக்ஸ். இப்போ ஃபார்முலா வடிவில் வரதுக்காக தான் நம்ம தலையால் தண்ணி குடிச்சிட்ருக்கோம் சாமி. இப்போ tan பை பை 4 மதிப்பு 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தானே கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 1க்கு அப்படியே போட்டுட்டு இது கூட எதை பெருக்குனா tan பை பை 4 பெருக்கிறேன். tan பை பை 4 இன்ட்டு மைனஸ் tan பை பை 4 இன்ட்டு tan எக்ஸ்னு போடுறேன். ஏன்னா இதோடைய மதிப்பு என்னது 1 கூட tan எக்ஸ் பெருக்குனா அதுதானே கிடைக்கும். மதிப்பு என்ன பண்ணாது, மாறாது. ஏன் போகிறேன்னா a ப்ளஸ் பி பை 1 மைனஸ் ஏபி, அதாவது tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan bக்கு ஃபார்முலா இருக்குது. அதனால் இந்த வடிவத்தில் எழுதுனேன், tan இன்வர்ஸ் ஆஃப் tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan bக்கான ஃபார்முலா என்னென்னா tan a ப்ளஸ் b. அப்போது tan a ப்ளஸ் b, ஏவுக்கு பதிலாக இது இருக்குது, பிக்கு பதிலாக இருக்குது. சாமி புரியுதா, ஏன் இந்த மாதிரி எழுதணும்னு புரியுதா? 1 கூட எதை பிறகுனா அதே தான் கிடைக்கும். அப்போ tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b ஃபார்முலா அது tan a ப்ளஸ் b. ஏவுக்கு பதிலாக பை பை 4 ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ப்ராக்கெட் அப்படி போட்டுக்கிறேன். இப்போ tan இன்வர்ஸும் tan ஆகிடுச்சு சாமி, கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா tan இன்வர்ஸ்னால் பை tan அர்த்தம், ஈக்குவல் டு பை பை 4 ப்ளஸ் எக்ஸ். யாருடைய மதிப்பு, ஒய்யனுடைய மதிப்பு. இப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். dy பை dx ஈக்குவல் டு dy பை dx ஈக்குவல் டு பை பை 4ன்றது இங்கே இன்ட்டில் யாருமே கிடையாது, இது ஒரு கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தினா 0 ப்ளஸ் எக்ஸை வகைப்படுத்தினா 1. தட் இஸ் ஈக்குவல், திஸ் இம்ப்ளாய்ஸ் dy பை dx ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ இது ஒரு 1 வேர்டில் கேட்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இதனுடைய மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் cos x ப்ளஸ் sin x பை cos x மைனஸ் sin x மதிப்பு டி வகைப்படுத்துகிறனா சாமி கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகே.